ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் தீபாவளி அந்த டே வந்து ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரூமில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இந்த வருஷத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. நிறைய பிடிச்ச ஃபுட் சாப்பிட்ருப்பீங்க. அண்டு நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண எல்லா ஸ்நாக்ஸையும் ஒத்தாளாக உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு தீர்த்துருப்போம். அண்ட் அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் டே வேறு நம்ம வந்து லெஃப்ட் ஓவரில் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் இருந்திருக்கும்ல, அதையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டேஸ்ட் பார்த்துட்டு போயிருப்போம். இப்படி 2-3 நாள் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதில் 1 கிலோவோ 2 கிலோவோ வெயிட் வந்து நமக்கு கெயினாக இருக்கும். அதுக்காக எல்லாம் கில்ட்டாக ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம பேக் டு வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு வரப்போகிறோம். ஆக்சுவலி இப்போ நான் அப்லோட் பண்ண இந்த வீடியோ தான் டே 1 ஆஃப் அவர் கிறிஸ்மஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோவாக இருக்க வேண்டியது. ஆனால் நான் தீபாவளிக்கு நெக்ஸ்ட் டே எனக்கு ஹாலிடே லீவ் அன்னைக்கு ஒர்க்கிங் டே இல்லை. ஸோ எந்திரிக்கவே 10-11 ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ப்ராப்பராக மார்னிங்கில் இருந்தே வீடியோ எடுக்க முடியலை. அண்ட் அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து டைமும் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஏற்கனவே எடுத்து வச்ச இந்த வீடியோவை எடிட் பண்ணி நேற்றுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு. அதனால தான் இந்த வீடியோவையும் என்னால் அப்லோட் பண்ண முடியலை. ஓகே, சரி, ஃபஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற வீடியோவை இன்றைக்கி அப்லோட் பண்ணால் அது நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் டே 1 வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சி தான் இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக யூடியூப் சேனலில் பெரிய ரீச் எல்லாம் இல்லை. ஆனால் நார்மலாக நான் ஸ்டார்ட் பண்ணப்போ இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்லை தான். ஆனாலும் ஒரு நாள் வீடியோ வரல அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் அப்புறம் யூடியூபோட கமெண்ட் பாக்ஸில் எல்லாம் அக்கா வீடியோ போடுவேன்னு சொன்னீங்களே, ஏன் போடலை இப்படின்னு என்னையும் ஞாபகம் வச்சு கேட்குற அளவுக்கு யூடியூப்பில் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நிஜமாகவே எனக்கு நேற்றுக்கு இன்ஸ்டாகிராமில் நான் வீடியோ போடலை அப்படிங்கிறதும் அக்கா வீடியோ எங்கே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிஜமாகவே எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதுவே என்னை வந்து இந்த வீடியோவை உட்காந்து எடிட் பண்ண உனக்கு வேறு என்ன வேலை அப்படின்னு கேட்க வச்சிச்சு. அப்படி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டயட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அண்ட் அது மட்டும் இல்லை என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறத தான் நான் இதில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ பற்றி பர்சனலாக என் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னா இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணுங்கள். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வீடியோவோட கண்டென்ட்டுக்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து எதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, பெருசாக நான் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு டயட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுவுமே நார்மல் லைஃப்பில் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு மாதிரி தான் இருக்கணும். இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக அது வாங்கி இது வாங்கி அப்படியெல்லாம் ஃப்ரிட்ஜெல்லாம் நிறச்சி வைக்கணும் அப்படி எதுவுமே இல்லை. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு வயிறு பசிக்கிறது மாதிரி இருந்தாலோ டெம்ட் ஆகிறது மாதிரி இருந்தாலோ நம்ம ஜங்க் ஃபுட்டில் கை வைக்கிறதுக்கு பதிலாக இந்த ஃபுட் எடுத்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது நல்லது. அந்த மாதிரி தான் நானுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். நான் வந்து வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் மெயினாக ப்ரையாரிட்டி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். கேரட்டு, கியூக்கும்பர், பீட்ரூட்டு, அதுக்கப்புறமா ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் வந்து பேசிக்காக நமக்கு தேவைப்படும் குக்கிங்க்கெல்லாம். ஸோ தட் நான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இந்த கியூக்கும்பரும் கேரட்டும் பார்த்திங்கன்னா நான் டெம்ட் ஆகும்போது நமக்கு தேவைப்பட்டால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னேன்ல, அதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன். அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் டயட்டில் வந்து என்னோடய ஃபுட் பேட்டர்ன் வந்து நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ட்ரிங்காக சீரக தண்ணி இல்லை அப்படின்னா கொள்ளு தண்ணி குடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க, அவங்க நேம் கூட எனக்கு மென்ஷன் பண்ணலாமான்னு தெரில, ஸோ தட் நான் மென்ஷன் பண்ணலைங்க. அவங்க எனக்கு வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சில டிப்ஸ் கொடுத்தாங்க. கொள்ளு வந்து பாடியில் ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தட் முழு மல்லி இருக்கும்ல, அதை கொஞ்சம் மேஷ்
பண்ணி அதை வந்து தண்ணியில் போட்டு அப்படியெல்லாம் குடிங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் அது மட்டும் இல்லை, கொஞ்சம் நிறையவே எனக்கு அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் என்னால் முடிஞ்ச ஒரு சிலதை ட்ரை பண்ணலான் இருக்கேன். அதுக்காக ஒரு பாக்கெட் முழு மல்லியும் வாங்கிட்டு வந்தேன். நான் கொள்ளு வாங்கணும்னு தான் நினச்சேன். அதுக்கு அல்டர்னேட்டிவாக இப்போ நான் மல்லி தான் வாங்கியிருக்கேன் அவங்க அட்வைஸ் படி. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே வீட்டில் இருக்கிறத வச்சே குக் பண்ணி ஓரளவு மேனேஜ் பண்ணுறது தான் பெட்டர். அதுக்காக நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டாம். பெட்டர் நாளையிலேருந்து டயட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அது ஒரு ஸ்பெஷல் டே மாதிரி முந்தின நாளே ஃபீல் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நாளைக்கும் என்னைக்கும் உள்ள டே மாதிரியே நாளைக்குள்ள ஒரு டேவும் கொண்டு போங்க. இப்போ அதை டெய்லி ஃபுட்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறீங்கன்னா அதுதான் இனி உங்களோட லைஃப் ஸ்டைல் ஃபுட்டு அப்படின்னு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டயட்டுக்குள்ளாடி போகிறது நல்லது. இது நம்ம டயட் ஃபுட்டு அப்படின்னு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம டயட்டுக்குள்ளாடி வந்தோன்னா கிவ் அப் பண்ண தோணும் சீக்கிரமாக. அது மட்டும் இல்லை, டக்குன்னு நம்ம மற்ற ஃபுட் மேலே டெம்ப்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தங்களும் டயட்டில் ஒவ்வொரு மாதிரி நம்ம இந்த டயட்டை கொண்டு போவோம்னு நினைப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் டே உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்களுக்காக தான் இந்த வீடியோவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நாளையிலேருந்து எல்லாரும் 60 days கிறிஸ்மஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு ரெடி ஆகிக்கோங்க. நானும் என்னோட டயட்டை வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுறேன். உங்களோட டயட் சார்ட்டை இன்ஸ்டாகிராம்லேயோ கமெண்ட் பாக்ஸ்லேயோ நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளையிலேருந்து 60 days கிறிஸ்மஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டில் தென் டேக் கேர், பை.